பிரைஸ் லார்ட், வெல்கம் டு அவர் சேனலுங்க. இன்றைக்கி ஒரு புதிய வகை ரோஜா செடி பற்றி பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிற ரோஜா. ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு இலைகள் மாதிரியே இருக்குங்க. நம்ம நிறைய வீடியோஸில் பார்ப்போம். ரோஸே வந்து பெட்டல்ஸே வந்து உங்களுக்கு க்ரீனாக இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. இது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு 4 மாதம் முன்னாடி வாங்கி வச்ச செடி. இது இலைகளே வித்தியாசமாக இருக்குது. அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாட் ரோஸ்க்கு வரும் இல்லையா, ஷார்ப்பான இலைகள் அந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு முள் கிடையாதுங்க. மற்ற ரோஸ்லலாம் பார்த்திங்கன்னா முள் அதிகமாக இருக்கும். இதில் வந்து முள் அந்த அளவுக்கு கிடையாது. அங்கங்கே ஒன்று ஒன்று அந்த மாதிரி தான் இருக்குது. மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். மொட்டுக்கள் கூட நமக்கு ரோஜா செடி மொட்டுக்கள் எப்படி வருமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். இங்கே ஒரு மொட்டுக்கள் வந்திருக்கு. அதனுடைய பூ பார்க்கலாம். பூ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நிறைய புது துளிர்கள் வருது. நான் வந்து மற்ற ரோஜா செடி கூட சேர்த்து வைக்காமல் தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா மற்ற ரோஜா செடிகள்லாம் ட்ரிப்ஸ் அட்டாக் வந்திருக்கு. ஸோ இதுக்கு பரவிடும்ன்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இன்ஃபெக்ட் ஆகாமல் சூப்பராக இருக்குது. இந்த ரோஜா செடி நீங்கள் வச்சுருக்கீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு மினி விலாக் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நான் கேசவர்தினி செடி வச்சுருந்தேன். அது ரொம்ப நீளமாக வளர்ந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. சரி, அதுலேருந்து கட்டிங்ஸ் போடலான்னு சொல்லிட்டு கட்டிங்ஸ் போட்டேன். விதைகள் மூலியமாகவும் போட்டேன், அதையும் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு ரெட் கலர் கலைஞ்சான் செடி நிறைய 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக கட்டிங்ஸ் போட்டிருக்கேன். அதுலேயுமே பார்த்திங்கன்னா துளிர் வந்திருக்குங்க. 2 பிளான்ட்லையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அது ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. விதைகள் மூலயமா வளர்த்த கேசவர்தினி பாருங்கள், இதுதான். நான் விதை வந்ததுக்கப்புறமா 2 செடி முளைச்சிது. சரி, ஒன்று வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணேன். அது வந்து ஏதோ களை செடி தான், அதை பிடுங்கி போட்டுடலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது வந்து கேசவர்தினி தான். கேசவர்தினி விதைகள் மூலயமா வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் நிறைய பார்த்தேன். நமக்கும் லேட்டாக தான் ஆகும், ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வளராதுன்னு பார்த்தேன். ஆனால் நிறைய விதைகள் போட்டேன். அதில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி மட்டும் தான் முளைச்சிருக்குங்க. இதோட மதர் பிளான்ட்டும் நான் காட்டுறேன். மதர் பிளான்ட்லேருந்து தான் சீட் எடுத்து போட்டதோ பாருங்கள். இதுதான் அந்த மதர் பிளான்ட், எவ்வளோ புஷியாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து ரொம்ப நீளமாக போயிட்டே இருந்துச்சு. அதை கட் பண்ணி நான் ஸ்டெம் கட்டிங்கும் வச்சேன். விதைகள் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வேறு ஒரு தொட்டியில் தூவியும் விட்டேன். அதில் தான் உங்களுக்கு அந்த கேசவர்தினி செடி முளைச்சிருக்கு. இதோட பூக்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டெம் கட்டிங் போட்டதெல்லாம் பாருங்கள். இது தொட்டிக்குள்ளவே வச்சுருக்கேன். அழகாக வேர் பிடிச்சி சூப்பராக வந்திருக்குங்க. இதனுடைய இலைகள்லாம் பறித்து நம்ம காய வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். எண்ணெய் காய்ச்சறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது, இனிமேல் யூஸ் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ரெகுலராக யூஸ் பண்ணலாமா, தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சு எல்லாருமே யூஸ் பண்ணலாமானோ தெரியல. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வரும். லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். கம்யூனிட்டி போஸ்ட் கூட பாருங்கள். தேங்க்யூ.